பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் குருவிகள் பாடும் காலம் வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குருவிகள் பாடும் காலம் வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நன்கு மழை பெய்ய வேண்டும். அது நிமித்தம் வசந்த காலம் வந்து அங்கு இருக்கிற விருட்சங்கள், அதாவது எல்லாமே பூத்து குலுங்க வேண்டும், பழங்கள் வர வேண்டும், வயல்களில் தானியம் உண்டாக வேண்டும். இந்த 4 காரியங்களும் நடக்கும் பொழுது குருவிகள் பாடும் காலம் வந்தது என்று அர்த்தம் என்று சொல்லி என்கிற அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் ஆண்டவருடைய கிருபையினால் மழை பெய்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டோம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் இருந்ததும், அதற்கு பின்பு அவர்கள் செய்ததும், தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கர்த்தர் கேட்டதையும் பார்த்தோம். 2வது, தெய்வ பிள்ளைகளே, பூத்து குலுங்கணும். ஏன்னா யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து குலுங்கி பூமியை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும்னு பார்த்தோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை பூத்து குலுங்குகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அதற்கு ஆதாரமாக ஆரோனுடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஆரோனுடைய கோல் பூத்தது, பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்பதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பழத்தையும் அதோடு சேர்த்து தானிய விளைச்சலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நல்ல கனியும் இருக்கணும், தானியங்கள் நன்கு விளைந்திருக்கணும். அப்போ தான் குருவிகள் பாடும். இப்போ நம்ம வாழ்க்கை ஒரு வசந்த காலமாக, குருவிகள் பாடுகிற காலமாக, வசந்த காலமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கை பூத்து குலுங்கணும், நம்ம வாழ்க்கை கனி உள்ளதாக இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் விளைச்சல் இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும். அப்போ தான் நாமும் பாடுவோம், நாமும் சந்தோஷமாக இருப்போம். சரியா? இப்போ நம்ம ஒரு வசனத்தை 2ஐயும் ஒன்றா பார்க்க போகிறோம். ஒன்று, கனி உள்ள வாழ்க்கை. நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும், எந்த மனுஷன் கிறிஸ்து இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டவனாக கிறிஸ்துவோடு கூட பயணிக்கிறானோ அந்த மனுஷன் நிச்சயமாக கனி உள்ள மனுஷனாக இருப்பான். ஏன்னா கனி இருந்தால் அது குருவிகள் பாடும் காலம். ஏன்னா கனிகளை புசித்து வாழ்கிற பறவைகள் உண்டு. நன்கு பழுத்திருக்குமே ஆனால் பறவைகள் அதை புசித்து சந்தோஷப்படும் அல்லவா? அப்போ கனி உள்ள வாழ்க்கை. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் கனி இருந்துச்சுன்னா, பலன் இருந்தால் நம்ம சந்தோஷப்படும் இல்லையா? நமக்கு பலன் கிடைக்கும் போது, இப்போ பைபிள் சொல்லுது, ஒலிவ மரத்தை பற்றி போட்டிருக்கு, ஒலிவ பழங்களை பற்றி போட்டிருக்கு, ஏன்னா திராட்சை பழங்களை பற்றி போட்டிருக்கு. அப்போ திராட்சை பழ காலம் வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? திராட்சை பழம் என்பது அந்த திராட்சை செடியை வச்சு அதில் கிடைக்கிற பலன். அப்போ நீங்கள் பலன்களை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார், கனிகளை கர்த்தர் தருவார். அதாவது நீங்கள் கனி கொடுக்கறது ஒரு அனுபவங்க. இன்னொன்று, நீங்கள் கனிகளை புசிப்பீர்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கனிகளை புசிப்பீர்கள். நீங்கள் கனிகளை புசிக்கும் போது தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம கனி கொடுக்கறது ஒரு அனுபவம், கனிகளை நாம் புசிப்பது ஒரு அனுபவம். ஏன்னா நம்ம நட்டி அதனுடைய கனியை யார் புசிக்கணும்னா நம்ம புசிக்கணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விளைச்சல். ஏன் விளைச்சல் நல்ல விளைச்சல் இல்லை? இப்போ நம்ம எல்லாருமே ஒரு பிரயாசப்படுறோம், ஒரு வேலை செய்கிறோம், ஒரு தொழில் பண்ணுறோம். நம்ம படுற பிரயாசத்துக்கு தக்க பலன் நமக்கு வேணும் இல்லையா? அப்போ தக்க பலனை கர்த்தர் நமக்கு தருவார் இல்லையா? எங்கே விளைச்சல் இல்லாமல் போச்சு? ஏன்னா நன்கு விளைந்து தானியம் இருந்தால் தான் குருவிகள் பாடும், நன்கு பழம் பழுத்திருந்தால் தான் குருவிகள் பாடும். சரியா? இப்போ நான் இப்படி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை வசந்த வாழ்க்கையாக இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் கனி இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் பலன் கிடைக்கணும். அதாவது மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கறது ஒரு பகுதி. இன்னொன்று, நீங்கள் பட்ட பிரயாசத்துக்கு தக்க பலனை நீங்கள் அனுபவிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மரம் வச்சுருக்கீங்க, அந்த மரத்தில் வர்ற பழத்தை நீங்கள் சாப்பிடணும் இல்லையா? அப்போ தானே உங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா குருவிகள் எப்போ சந்தோஷப்படும்? கனியை சாப்பிட்டா தான் சந்தோஷப்படும். அப்போ நீங்கள் பலனை புசிக்கிறவங்களா இருக்கணும். நீங்கள் நடுகிறதும் வேற ஒருத்தங்க புசிக்கிறதுமா இருக்கக்கூடாது. கர்த்தர் இந்த காலையில் உங்களுக்கு சொல்கிற செய்தி அதுதான். நீங்கள் நடுகிறதை, நீங்க படுகிற பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. பைபிள் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்போ உங்க கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும்.
சரியா? ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். இந்த காலையில் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறாரு. உன்னுடைய உழைப்புக்கு தகுந்த, உன்னுடைய பிரயாசத்துக்கு தகுந்த பலனை கர்த்தர் வருகிற நாட்களில் உங்களுக்கு தருவார். அதுதான் கனி. சரியா? அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறேன், விளைச்சல். ரெண்டும் ஒரே மாதிரி வரும், அதனால் ரெண்டும் ஒன்றா சொல்லி முடிக்கிறேன். இந்த விளைச்சல் ஏன் கெடுதுங்கிறத நான் நிறைவு செய்கிறேன். பாருங்களா, உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார். உபாகமம் 28, அதில் 38ஆம் வசனமும் 39ஆம் வசனமும் படிக்கிறேன். மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும். திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனால் நீ திராட்சை ரசம் குடிப்பதும் இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை தின்று போடும். அப்போ ஏன் இப்படி ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு? ஏன்னா திராட்சை பழத்தை நம்ம சாப்பிட்ணும். நீ வயலுக்கு கொண்டு போகிற விதையினை விதைச்சி அதனுடைய நல்ல அறுவடையை நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும். ஏன்னா நல்ல அறுவடை வந்தால் தான் குருவிகள் பாடும். அப்படி தானே? நல்ல பழங்கள் பழுத்தா தான் குருவிகள் சாப்பிட்டு சந்தோஷமாக பாடும். இப்போ நான் நம்மளை வச்சு பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சா தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் ஒருவேளை ஒரு மரம் வச்சுருக்கீங்க, இப்போ திராட்சை செடி இருக்குது, திராட்சை செடியில் நல்ல பழம் பழுக்கணும். ஏன்னா திராட்சை பழம் பழுக்கிற காலமாக இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. திராட்சை பழம் பழுக்கிற காலமாக இருந்தால் குருவிகள் வந்து அதை சாப்பிட்டு சந்தோஷப்படும். அதே போல் வயலில் தானியங்கள் நல்லா விளைஞ்சிருந்துச்சுன்னா குருவிகள் அதை சாப்பிட்டு சந்தோஷமாக பாடும். இப்போ அதை அப்படியே நமக்கு பொருத்தி பாருங்கள். இப்போ நம்ம பாடணுங்க, என் வாழ்க்கை பாடுற வாழ்க்கையாக மாறணும், என் வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக வாழணும் அப்படின்னா எனக்கு பலன் கிடைக்கணுமே. அப்போது நான் செய்கிற வேலையில் நான் நிறைவான பலன்களை பெற்றுக்கொள்ளணும். நான் செய்கிற காரியத்தில் எனக்கு பலன் கிடைக்கணும். நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சேன், ஒரு பலனுமே இல்லை, நான் இவ்வளவு பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிற நிலைமை வராதபடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அதுதான் இந்த கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா குருவிகள் பாடும் காலம் வந்ததுன்னு போட்டிருக்கு இல்லையா? குருவிகள் பாடும் காலம் வரணும்னா மழை பெய்யணும். ஏன்னா மழை தர்றவரும் கர்த்தருங்க, விளைய பண்ணுறவரும் கர்த்தர் தாங்க. ஆனால் நம்ம எப்போ மகிழ்ச்சி அடைவோம்? நம்ம பட்ட பிரயாசத்தில் நல்ல கனிகளை பார்த்தா சந்தோஷப்படுவோம், நல்ல விளைச்சலை பார்த்தா சந்தோஷப்படுவோம். அப்போ நல்லா விளையணும், நல்ல கனிகள் வரணும்னா நம்ம ஒன்று செய்வோங்க. இந்த உபாகம் 28 நீங்கள் படிச்சிங்கன்னா, தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுது, நீ கர்த்தருடைய வார்த்தையை உள்ளபடி கேட்டு அவருடைய சத்தத்துக்கு நீ கவனமாக செவி கொடுத்து அதன்படி நீ நடந்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய விளைச்சலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு உன்னுடைய ஒலிவ பழங்கள், ஒலிவ மரத்தில் நல்ல பழங்கள் இருக்கும், திராட்சை செடியில் நல்ல பழங்கள் இருக்கும். உனக்கு நல்ல பழம், அதாவது பழம் கனி கிடைக்கும் போது நீங்கள் அதை சந்தோஷமாக அதை சாப்பிட்டு திருப்தியாகி நீங்கள் பாடுவீங்க, நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, தேவ பிள்ளைகளை, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தரை எப்பங்க துதிப்போம்? நமக்கு கனி கிடைக்கணும், நமக்கு பலன் கிடைக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவருக்கு நம்ம கனி கொடுக்கறது வேற, அது அவரோடு இணைந்திருக்கும் போது கனி கொடுக்குறோம் ஒன்று. இன்னொன்று, நம்ம வாழ்க்கையில் அந்த கனிகளை புசிக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம பட்ட பிரயாசத்துக்கு தகுந்த பலன் நமக்கு கிடைச்சிருக்கா? ஏன்னா அப்படி கிடைச்சதான் நமக்கு சந்தோஷம். அப்போ தானே குருவி பாட முடியும். அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறாரு, கவலைப்படாத. வரப்போகிற நாட்களில் நீ பட்ட பிரயாசத்துக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவார். ஐயா, நான் இவ்வளவு செஞ்சேன், ஒரு பலனும் இல்லை, என் குடும்பத்துக்காக செஞ்சேன், என் கம்பெனிக்காக செஞ்சேன், என் தொழிலுக்காக செஞ்சேன், ஒரு பலனுமே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு பலனை கொடுக்க கர்த்தரால் முடியும். சரியா? ஏன்னா விளைய செய்கிறவர் தெய்வம். உங்களுக்கு நல்ல விளைச்சலை தருவார். நல்ல விளைச்சலை தந்தால் குருவி பாடும், நல்ல கனிகள் பழுத்தா குருவி பாடும். அப்போ அந்த பலன்கள், நீங்கள் பலன்களை சேர்ப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. அடுத்த வாரம் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தியானிப்போம். God bless you.